வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். 30 டேஸ் டார்கெட்ல இன்னைக்கு ஒரு 100 கொஸ்டின் நம்ம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். புகை இல்லாமல் நெருப்பு இல்லை. எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. புகை இல்லாமல் நெருப்பு இல்லை. இது எவ்வகை வாக்கியம்னு கேட்டிருக்காங்க. பொருள் மாறாமல் எதிர்மறை வாக்கியம். நான் நாளை சென்னை செல்வேன் என்று நன்மாறன் கூறினான். எவ்வகை வாக்கியம்? நேர்குற்று வாக்கியம். நான் நாளை சென்னை செல்வேன் என்று நன்மாறன் தான் கூறியிருக்கா. சோ இது நேர்குற்று வாக்கியம். தீங்கின்றி நாடெல்லாம் திங்கள் மும்மாறி பெய்தது அந்த காலம். எவ்வகை வாக்கியம் என சுட்டுக. கலவை வாக்கியம். இது கலவை வாக்கியம். தமிழில் பாட்டூறு காப்பியங்கள் இல்லையோ. எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். தமிழில் பாட்டூறு காப்பியங்கள் இல்லையோ. எவ்வகை வாக்கியம்? உணர்ச்சி வாக்கியம். கீரை வாங்கி வருமாறு தாயார் மகளிடம் கூறினார். அயற்கூற்று வாக்கியம். கீரை வாங்கி வருமாறு தாயார் மகளிடம் கூறினார். எவ்வகை வாக்கியம்? அயற்கூற்று வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. மாறன் மாட்டை ஓட்டினான். மாறன் மாட்டை ஓட்டினான். இது தன்வினை வாக்கியம். தன்வினை வாக்கியத்தை கண்டறிக. அரசன் கோவிலை கட்டினான். அரசன் கோவிலை கட்டினான். இது தன்வகை வாக்கியம். தன்வினை வாக்கியம். பிறவினை தொடரை கண்டறிக. தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தாள். தாய் குழந்தைக்கு சொற்களை கற்பித்தாள். இது பிறவினை தொடர். செய்வினை தொற்றொடரை கண்டறிக. குழலி ஆடை நெய்தாள். குழலி ஆடை நெய்தாள். செயற்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக. என்னால் பாடல் இயற்றப்பட்டது. என்னால் பாடல் இயற்றப்பட்டது. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பெத்த மனம் பித்து பிள்ளை மனம் கல்லு. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். நீரின்றி அமையாது உலகு என்றார் வள்ளுவர். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. இலக்கியங்கள் காட்டும் சுவை என் வகைப்படும். இலக்கியங்கள் காட்டும் சுவை என் வகைப்படும். சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. மனத்தின் மாண்பு மாலையில் இருப்பது போல. மனத்தின் மாண்பு மாலையில் இருப்பது போல. சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ. பக்தி சுவை நனி சொட்ட சொட்ட பாடிய கவி வலவ. வட்டம் பெயர் சொல்லின் வகை அறிக. பண்பு பெயர். வட்டம்னா பண்பு பெயர். மன்றம் இடப்பெயர். வீதி இடப்பெயர். கை சினைப்பெயர். நன்மை பண்பு பெயர். சா என்ற ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? மரணம். சானா மரணம். சோ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? உமையம்மை. சோனா உமையம்மை. பை என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? படம். பை படம். ஊ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் யாது? ஐந்து. ஊனா ஐந்து. தா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்கு பொருள் யாது? குபேரன். ஓங்குவாய் இச்சொல்லின் வேர்ச்சொல் ஓங்கு. ஓங்குவாய் இச்சொல்லின் வேர்ச்சொல் ஓங்கு. முட்டாள் இச்சொல்லின் வேர்ச்சொல் முட்டு. முட்டாள் இச்சொல்லின் வேர்ச்சொல் முட்டு. வாழ்க்கை இச்சொல்லின் வேர்ச்சொல் வாழ். வாழ்க்கையோட வேர்ச்சொல் வாழ். பார்த்து இச்சொல்லின் வேர்ச்சொல் பார். பார்த்து இச்சொல்லின் வேர்ச்சொல் பார். வேண்டிய இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க. வேண்டு. வேண்டிய இச்சொல்லின் வேர்ச்சொல் வேண்டு. பொருந்தா சொல்லை கண்டறிக. மனிதன். பொருந்தா சொல்லை கண்டறிக. மனிதன். பொருந்தா சொல்லை கண்டறிக. கயல். கயல் தான் பொருந்தாத சொல். பொருந்தா சொல்லை கண்டறிக. தெற்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. ஒடிந்து. ஒடிந்து. அது மீது எல்லாமே பெயரச்சத்து மாதிரி வந்திருக்கு. இது ஒடிந்து வினையச்சத்துல வந்திருக்கு. பொருந்தா சொல்லை கண்டறிக. புகார் காண்டம். ஒருமை பன்மை பிழைகளை நீக்குக. ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் சரிநிகர் சமானமாய் வாழ்கிறார்கள். பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. இன்று கோவிலில் வழிபாடு செய்யப்பட்டது. இன்று கோவிலில் வழிபாடு செய்யப்பட்டது. சந்திப்பிழை இல்லாத தொடரை எழுதுக. திருமூலர் மனிதநேயத்தின் மிக சிறந்த படைப்பாக தோன்றினார். திருமூலர் மனிதநேயத்தின் மிகச் சிறந்த படைப்பாக தோன்றினார். வலுவு சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்க. அஞ்சல் அட்டையின் வலப்பக்கம் ஊர் பெயரை எழுதுக. அஞ்சல் அட்டையின் வலப்பக்கம் ஊர் பெயரை எழுதுக.
மரபு பிழைகள் அற்ற தொடரை குறிப்பிடுக. புறா குணகும், அதாவது புறா குணுகும், அதுதான் கரெக்டானது. பொறுத்துக. பெரிய புராணம் சேக்கிழார், குயில்பாட்டு பாரதியார், தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் அறிந்தலர், நன்னெறி சிவப்பிரகாசர். பெரிய புராணம் சேக்கிழார், குயில்பாட்டு பாரதியார், தமிழ் விடுதூது ஆசிரியர் பெயர் தெரியாது, நன்னெறி சிவப்பிரகாசர். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. மதின அறிவு, ரவி சூரியன், நாதம் ஒளி, முகில் மேகம். மதி அறிவு, ரவி சூரியன், நாதம் ஒளி, முகில் மேகம். ஆப்ஷன் பி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. நூலாசிரியர் தென் தமிழகம் தந்த தியாக தீபங்கள் அப்படின்னா கோ பெரியண்ணன். கிறிஸ்துவின் அருள் வேட்டல் திருவி கல்யாண சுந்தரனார். கிறிஸ்துவின் அருள் வேட்டல் திருவி கல்யாண சுந்தரனார். சீரா புராணம் உமறு புலவர். சகாராவின் தாகம் கவிஞர் தணிகை செல்வன். சகாராவின் தாகம் கவிஞர் தணிகை செல்வன். பொறுத்துக. இடர்னா துன்பம், இசை புகழ், புயல் மேகம், கயல் மீன். இடர் துன்பம், இசை புகழ், புயல் மேகம், கயல் மீன். ஆப்ஷன் சி தான் கரெக்டான ஆன்சர். பொறுத்துக. நாவாய்ன கப்பல், கேண்மை நட்பு, மண்பதைன மக்கள் இனம், அரிமான சிங்கம். நாவாய் மக்கள் இனம், இந்த நாவாய் கப்பல், கேண்மை நட்பு, மண்பதை மக்கள் இனம், அரிமா சிங்கம். அப்ப ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். மணிமேகலை துறவு என்னும் அடைமொழியால் சிறப்பிக்கப்படும் நூல் மணிமேகலை. மணிமேகலைக்கு இன்னொரு அடைமொழி மணிமேகலை துறவு. கல்வியில் பெரியவன் என்று போற்றப்படுவர் கம்பர். கல்வியில் பெரியவன் கம்பர். மங்கை வேந்தன் என்று அழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார். மங்கை வேந்தர் என்று அழைக்கப்படுபவர் திருமங்கை ஆழ்வார். பாட்டுக்கொரு புலவன் என்று அழைக்கப்பட்டவர் பாரதியார். பாட்டுக்கொரு புலவன் பாரதி. இயற்கை தவம் என போற்றப்படும் நூல் சீவக சிந்தாமணி. இயற்கை தவம் என்று போற்றப்படும் நூல் சீவக சிந்தாமணி. ஓர் தாய் வயிற்றில் மக்களைப் போல் உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுக்க. ஒற்றுமை. ஓர் தாய் வயிற்று மக்களைப் போல, அது ஒற்றுமை. எள்ளினுள் எண்ணெய் போல உவமையால் விளக்கப்பெறும் பொருள் மறைந்து. எள்ளினுள் எண்ணெய் போலனா மறைந்துன்றத பொருள். கொழுக்கொம்பற்ற கொடி போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் வருத்தம். கொழுக்கொம்பற்ற கொடி போலனா வருத்தம். பழுமரம் நாடும் பறவை போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தேர்வெழுக. பயன் பெறுதல். பழுமரம் நாடும் பறவை போலனா பயன் பெறுதல். கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுக. மனக்கலக்கம். அதாவது கடன்பட்டார் நெஞ்சம் கலங்குவது போல மனக்கலக்கம். வேரல் வேலி வேர்கோட் பலவின் சாரல் நாட செவ்வியை யாகுமதி. வேரல் இதோட அடி எதுகை கேட்டிருக்காங்க. அடி எதுகை வேரல் சாரல். இதுதான் அடி எதுகை. மற்றிதனை உணராது வெண்ணஞ்சோய் மாசனுகா நற்றவனை இகழுவது நன்மையோ. அடி எதுகை சுட்டுக. மற்றிதனை உணராது வண்ணஞ்சோய் மாசனுகா நற்றவனை இகழுவது நன்மையோ. அடி எதுகை எழுதுக. மற்றிதனை நற்றவனை. இதுதான் அடி எதுகை. ஆயுதங்கள் பரிகரிப்பார் அமைதி காப்பார் சீர் ஏபினை காட்டுக. பரிகரிப்பார் காப்பார். இதுதான் சீர் எதுகை. சீர் ஏபு. சிறுபடையான் செல்லிடன் சேரின் உருபடையான். சீர் ஏபினை காட்டுக. சிறுபடையான் உருப்படையான். இயேபுனாலே கடைசியில் உள்ளது ஒண்ணு போல வரும், அதுதான் இயேபு. அப்ப சிறுபடையான் உருபடையான். நகக்கண்ணில் அழுக்கில்லாமல் நறுக்கென்று வாரிக்கொண்டு அடிமோனையை எழுதுக. நகக்கண்ணில் அழுக்கில்லாமல் நறுக்கென்று வாரிக்கொண்டு அடிமோனை எழுதுக. அதாவது அடிமோனைனா முதல் எழுத்து ஒண்ணு போல வரும். அடியில ஒவ்வொரு அடியில் உள்ள முதல் எழுத்தும் ஒண்ணு போல வரும். நகக்கண்ணில் நறுக்கென்று. இதுதான் ஆன்சர். பழம்பாடல் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. பண்பு தொகை. பழம்பாடல்னா பண்பு தொகை. அவைக்களம் என்பதன் இலக்கண குறிப்பு இரு பெயரொட்டு பண்பு தொகை. அவைக்களம்னா இரு பெயரொட்டு பண்பு தொகை. ஒரு தனி என்பதன் இலக்கண குறிப்பு ஒரு பொருள் பன்மொழி. ஒரு தனினா ஒரு பொருள் பன்மொழி. உவகை தேன் என்பதன் இலக்கண குறிப்பு தேர்க. உருவகம். உவகை தேன்னா உருவகம். ஓங்கிய என்பதன் இலக்கண குறிப்பு பெயரச்சம். ஓங்கிய பெயரச்சம்னா ஆண் முடியும் லாஸ்ட்ல. அப்போ ஓங்கிய அப்படின்னா பெயரச்சம். விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுக. திருமால் 3 அடியால் உலகை அளந்தார். திருமால் எவ்வாறு உலகை அளந்தார்?
விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. திரு குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் திருகுட ராசப்ப கவிராயர். திரு குற்றால குறவஞ்சியை இயற்றியவர் யார்? திருகுட ராசப்ப கவிராயர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. மொழி ஞாயிறு பட்டத்துக்குரியவர் தேவநேய பாவணர். மொழி ஞாயிறு பட்டத்துக்குரியவர் யார்? தேவநேய பாவணர். மொழி ஞாயிறு என்னும் பட்டத்துக்கு உரியவர் யார்? விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. நாம் சாப்பிடுவது எதற்காக? நாம் சாப்பிடுவது உடலை பேணுவதற்காக. விடை நாம் சாப்பிடுவது உடலை பேணுவதற்காக. வினா நாம் சாப்பிடுவது எதற்காக? விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. ராமாயணத்தின் 5வது காண்டமாக அமைந்தது சுந்தர காண்டம். ராமாயணத்தின் 5வது காண்டம் சுந்தர காண்டம். அப்ப இதோட வினா ராமாயணத்தில் 5வது காண்டமாக அமைந்தது எது? தேரு என்னும் வேர்ச்சொல்லில் வினைமுற்று தேர்ந்தெடுக்க. தேற்றாய். தேரோட வினைமுற்று தேற்றாய். தாய் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம். தாயோட வினை எச்சம் தந்து. வினை எச்சம்னா ஊ ஈ அப்படின்னு முடிஞ்சா வினை எச்சம். செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயரை தேர்ந்தெடுக்க. செல்னா செல்பவர், வினையாளனையும் பெயர். உணர் என்னும் வேர்ச்சொல்லின் வினைமுற்று தேர்ந்தெடுக்க. வினைமுற்று உணர்ந்தார். உணரோட வினைமுற்று உணர்ந்தார். செல் என்னும் வேர்ச்சொல்லின் வினை எச்சம் சென்று. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நட்பு, பாகல், மின்னல், யானை. அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. நெய்தல், பேரு, மேகம், யூகம். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. துறவு, தூக்கம், தெளிவு, தொழில். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. மடம், மாடு, மீனவர், முடவன். அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. தப்பு, தாம்பு, தூம்பு, தெம்பு. டிஃபரன்ஸ் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. வேறுபாடு. கம்பேர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு தேர்ந்தெடுக்க. ஒப்பிடுதல். கம்பேர்ட்னா ஒப்பிடுதல். வண்டர்ஃபுல் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. சிறப்பு மிகு. கம்ப்யூட்டர் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லு தேர்ந்தெடுக்க. கணினி. இன்வால்வ்மெண்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் தேர்ந்தெடுக்க. ஈடுபாடு. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்க. நாக்கு. தாள்னா நாக்கு, தாள்னா திருவடி. தாள் நாக்கு, தாள் திருவடி. ஒலு வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. பறவைன கடல், பறவைனா பரப்பன. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. இறைனா உணவு, இறைனா கடவுள். ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருட்களை தேர்வு செய்க. மனம்னா உள்ளம், மனம்னா வாசனை. ஒலி வேறுபாடு இருந்து சரியான பொருளை தேர்வு செய்க. எள்னா எண்ணெய் வித்து, எள்னா கதிரவன். பிரித்தெழுதுக. நன்குடையான், நன்கு கூட்டல் உடையான். பிரித்தெழுதுக. ஈரட்டாண்டு, 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு. ஈரட்டாண்டு 2 கூட்டல் 8 கூட்டல் ஆண்டு. பிரித்தெழுதுக. சிலர் அழுவர், சிலர் கூட்டல் அழுவர். பிரித்தெழுதுக. மனம் உண்டு, மனம் கூட்டல் உண்டு. பிரித்தெழுதுக. நல்லினம், நன்மை கூட்டல் இனம். எதிர்ச்சொல் தருக. உயர்வு, தாழ்வு. எதிர்ச்சொல் தருக. உயர்வு, தாழ்வு. எதிர்ச்சொல் தருக. பிறத்தல், இரத்தல். எதிர்ச்சொல் தருக. மதியாதார், மதிப்பவர். எதிர்ச்சொல் தருக. சேமை, அண்மை. சேமை, அண்மை. எதிர்ச்சொல் தருக. விண்ணுலகம், மண்ணுலகம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.